ஒரு நிமிஷம். என்ன சொல்றது? அட வாங்க, நீங்க எப்ப வந்தீங்க? அப்புறம் ஃபேமிலியோட வந்து அப்படியா? சாப்பிட்டு தான் போகணும். வந்திருக்கிற கண்டிப்பா. சரி வாங்க, உள்ள வாங்க. வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் சரி கண்டிப்பா வீட்டுக்கு வந்துட்டு போய் என்ன இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன் இதை என்ன காரணத்துக்கு வந்து கேக்குறீங்க? அக்கா, என்ன அது வந்து சத்தமா பேசுங்க, எனக்கு எதுவும் கேட்கல. அக்கா, அது வந்து என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. என் தயவு செஞ்சு காப்பாத்துங்க. எனக்கு உதவி செய்யுங்க ப்ளீஸ்க்கா. நீ யாரு? உனக்கு என்ன நடந்தது? அது வணக்கம், நான் திவ்யாங்கா திரிபாட்டி தஹியா. கிரைம் பேட்ரோல் விமன் அகேன்ஸ்ட் கிரைம் என்ற எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். எப்பவுமே ஆம்பளைங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பெண்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு, அவங்க மனசுல என்ன ஓடுதுன்னு யாருக்குமே புரியாதுன்னு. பெண் எப்பவுமே ஒரு புதிரை போலவாம், அதை தீர்த்து வைக்கிறது ஒரு வித்வானால மட்டுமே முடியுமா? ஆனா ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கிறது ஒன்னும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு தேவை வெறும் அன்பும் மரியாதையும் தான் தேவை. இந்த கதையும் அந்த மாதிரியான ஒரு பெண்ணை சம்பந்தப்பட்டது. அவளோட மொத்த வாழ்க்கையும் போராட்டத்திலேயே இருந்தது, கௌரவத்தின் போராட்டம். அவ பெண்ணுன்ற வாழ்க்கைய ரொம்ப அற்புதமா வாழணும்னு ஆசைப்பட்டா. ஆனா அவளை மரணத்தின் படுக்கையில படுக்க வச்சாங்க. அது காரணமா தான் அவ வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட நிறைய ரகசியங்கள் வெளியே வர ஆரம்பிச்சுது. இந்த கேஸ் போலீஸ்க்கு ஒரு சவாலா இருந்தது. அதோட அந்த பெண்மணி போலீஸ்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புதிராவே விளங்கினா. என் கை மூடப்பட்டிருந்தா அதுல என்ன இருக்கும் அது யாருக்கும் தெரியாது. நான் சொல்றது கேளுமா. இங்க பாரு, என் திறமை யாருக்குமே தெரிய வரலன்னா அப்புறம் நான் வாழ்ந்த என்ன யூஸ் இருக்கு? ஒரு மனுஷன் தன்னோட லட்சியத்தை அடையலன்னா அவன் உயிர் வாழ்ந்த எந்த பிரயோஜனமும் கிடையாது. புதிர் போட்டு பேசாம என்ன விஷயம்னு தெளிவா சொல்லு. அம்மா, இந்த சர்டிபிகேட் எனக்கு தையல் கிளாஸ்ல இருந்து கிடைச்சது. அதோட இந்த இந்த குர்தாவை பாத்தியம்மா, இத நானே டிசைன் பண்ணேன். இதுக்காக எனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சதுமா. அப்படியா? ரொம்ப நல்லா இருக்கே. இது நல்ல விஷயம் தானே. அப்புறம் உனக்கு என்னதான் பிரச்சனை? அம்மா, இந்த மொத்த ஏரியாலையும் என் திறமைய யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. நான் மட்டும் டவுனுக்கு போனேன்னா அங்க சொந்தமா பொட்டிக் வைப்பாமா, மக்கள் லைன்ல வந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெரிய ஆள் ஆயிடலாமா? இங்க பாரு, ரொம்ப கனவு காணாத. அது நமக்கு வேண்டாம். முதல்ல உன் கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் உன் புருஷனை கேட்டுக்கிட்டு நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அம்மா, நீ வேணும்னு தட்டி கழிக்கிறேன். நான் எதுக்காக தட்டி கழிக்கணும்? என்ன மாதிரி அம்மாங்க தான் பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பெரிய விஷயம்தான். பக்கத்து கிராமத்துல இருந்து ஒரு பையன் உன்னை பாக்கிறதுக்கு வரான். அவனுக்கு உன்னை பிடிச்சாலே எனக்கு போதும். உன் கல்யாணத்தை தாண்டி என்னால எதுவும் யோசிக்க முடியாது. அம்மா, எனக்கு பிடிக்காம இருந்தாலும் இப்படி ஒரு வழியை தேட வேண்டியிருக்க. என்னோட கடிதத்தை பார்த்து கண்டிப்பா நீ அதிர்ச்சி ஆயிடுவ. நான் ஏதோ ஒரு கிராமத்தால கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட வாழ்க்கையை அழிச்சுக்க நான் விரும்பலம்மா. வாழ்க்கையில நான் ஏதாவது சாதிக்கணும். சார், 0.9 போல்ட்டோடைய நாட்டு துப்பாக்கியால சுடப்பட்டிருக்கா? வேற ஏதாச்சும் லீடு இருக்கா? நோ சார், எங்கேயுமே மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகல. போட்டோவை எல்லா பேப்பர்லயும் கொடு, அப்ப யாராச்சும் வருவாங்க. ஓகே சார். சார், எனக்கு இந்த லேடிய தெரியாது.
ஆனா 25 நவம்பருக்கு என் வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அப்ப இந்த லேடி திடீர்னு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா. 25 நவம்பர் அன்னைக்கு ஈவினிங் தானே கொலை நடந்துச்சு. எத்தனை மணிக்கு இங்க வந்தா? சார் அது தோராயமா 4-5 மணி இருக்கும். அவ பார்க்க ரொம்ப பயந்து போயிருந்தா. அதோட அவ யார்கிட்ட இருந்தோ தப்பிச்சு என்கிட்ட வந்தா மாதிரி தான் இருந்தது. அவ என்கிட்ட உதவி செய்யுங்கன்னு ரொம்ப கேட்டா. ஆனா திடீர்னு அவ அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. நான் அவ எங்க போயிட்டான்னு கதவு வரைக்கும் போய் பார்த்தேன். ஆனா அவ அங்க இல்ல. ஒரு ப்ளூ வேன் அங்கிருந்து போறத மட்டும் நான் பார்த்தேன். ப்ளூ வேன்? ஆமா சார். வேனோட நம்பரை நோட் பண்ணீங்களா? இல்ல சார், அதை பார்க்கறதுக்குள்ள அந்த வேன் வேகமா போயிடுச்சு. சரி, வேன் எந்த பக்கம் போச்சு? சார் இங்கிருந்து ரைட்ல போயிடுச்சு. சாப்பிட கொடுக்குறியா? பையில என்ன இருக்கு? சார், கீதாஞ்சலியோட வீட்டுக்கு அக்கம் பக்கத்துல எந்த சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைக்கல. அண்ட் சார், அந்த விக்டிம் ப்ளூ வேன்ல தான் போயிருக்கணும்னு சொல்ல முடியாது. அந்த ப்ளூ வேனை பத்தி தானே கீதாஞ்சலி சொன்னாங்க. அதே நேரத்தில் அவ யாருக்கோ பயந்து தான் அங்கே வந்தான்னு கீதாஞ்சலி கண்டிப்பாக நம்மக்கிட்ட சொன்னாங்க. அப்படின்னா அவங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களா தான் இருக்கணும். விக்டிமோட ஃபோட்டோவை அந்த ஏரியாவில் டோர் டு டோர் போய் காட்டிடுங்க. யாராவது தெரிஞ்சவங்க இருக்கலாம். இவ பேரு சுமிதா. எங்க கிட்ட தான் வேலை பார்த்தா. ஆனா ஒரு வாரமா இவ வேலைக்கே வரல. அப்புறம் தான் யாரோ மர்டர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸ்மிதா வீடு எங்க இருக்கு? மேடம் அது எனக்கு தெரியாது. ஆனா மோத்தி நகர்ல தாக்கூர் நகர்ல எங்கேயோ இருக்கா. எவ்வளவு நாளா இங்க வேலை பாக்குறா? வேலை தேடி 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்தா. இது என்னோட சர்டிபிகேட். நான் தையல் கிளாஸ் ஃபுல்லா முடிச்சிருக்கேன் சார். நான் ஸ்டிச்சிங்ல எல்லா டிசைனுமே பண்ணுவேன் சார். அவ மொபைல் நம்பர் கொடுங்க. அவங்க மொபைல் நம்பர் கொடுக்கல. மொபைல் எங்கேயோ தொலைஞ்சிருச்சா. பாட்டில், மோத்தி நகர் தாக்கூர் சாலுக்கு போங்க. ஸ்மிதா எங்க இருந்தான்னு பாருங்க. யார் கூடவாது முன்விரோதம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு நாள் நான் கடைக்கு வர்றப்போ யார் கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? சொன்னா புரியாதா என்ன? எனக்கு உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னல. இதுக்கப்புறம் எப்பவும் என் வீட்டுக்கும் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. போ, முதல்ல இங்க இருந்து போ. சுமிதா, என்னாச்சு? யாரு அவன்? அந்த ஆளை பத்தி என்கிட்ட எதுவும் சொல்லல. அவன் பார்க்க எப்படி இருந்தான்னு சொல்ல முடியுமா? அவனுக்கு ஒரு 40-45 வயசு இருக்கும். சார், இவ லலிதா, ஸ்மிதாவுடைய லேண்ட். ஆமா சார், அவங்க அந்த ரூம்ல தான் தங்கி இருந்தாங்க. நான் தான் ரூமை வாடகைக்கு விட்டுருந்தேன். அவங்க ரொம்ப நல்ல லேடி. எவ்வளோ நாளாக இங்கே இருந்தாங்க? கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கும். ஃபேமிலியோடவா? ஹஸ்பண்ட்? சார், கணவன் இருந்தான். ஆனா அவன் இங்க தங்கல, வேற எங்கேயோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஹஸ்பண்ட் பேர் என்ன? அது எனக்கு தெரியாது சார். இங்க ரொம்ப குறைவா தான் வருவான். என்ன சர்ப்ரைஸ். சரி, ஸ்மிதாவும் அவங்க ஹஸ்பண்டும் எந்த ஊருக்காரங்க? சார், அது தெரியாது சார். அப்படின்னா ரெண்ட் அக்ரிமெண்ட் இருக்குல்ல, அதுல நேட்டிவ், ஊர் அட்ரஸ் எல்லாம் இருக்கும். சார், இந்த அக்ரிமெண்ட்டை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாது. மனுஷனோட முகத்தை பார்த்தாலே எல்லாமே தெரிஞ்சிடும் சார். போலீஸ் வெரிஃபிகேஷன் இல்லாம வீட்டை வாடகைக்கு விடக்கூடாதுன்னு தெரியாதா? நீ எப்படி வச்ச? சார், அதெல்லாம் தெரியாது. வீட்டை தோற ஃபுல்லா செக் பண்ணுங்க. ஐடி இல்ல டாக்குமெண்ட் கிடைக்குதான்னு பாருங்க. அதை வச்சு அவங்க ஊரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். செக் இட். சார், எல்லாம் செக் பண்ணியாச்சு. எதுவும் கிடைக்கல. ஸ்மிதாவோடைய ஐடியும் இல்ல, ஹஸ்பண்ட் ரிலேட்டடான விஷயங்களும் கிடைக்கல. சார், எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க ஐடியை கூட அழிச்சு போட்டிருப்பாங்க. அதே செக் பண்ணுங்க. அவ யாரெல்லாம் மீட் பண்ணா, அதோட இந்த ரூமுக்கு யாரெல்லாம் வந்து போனா. ஸ்மிதாவோட ஹஸ்பண்ட் கூட சண்டை இல்லை, ஏதாச்சும் பக்கத்தில் ஏதாவது சண்டை நடந்திருக்கா? இல்ல சார்,
ஸ்மிதாக்கு அவங்க ஹஸ்பண்டை ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு யார் கூடவோ எந்த ஒரு நிமிஷம் சார், ஞாபகம் வருது. ஜன்மாஷ்டமி அன்னைக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. ஸ்மிதா கிட்ட சண்டை போட்டுட்டு போனாங்க. ஏண்டி அங்க தப்பு பண்ணிட்டு இங்க வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கியா? போய் இங்க இருந்து. ஏய், கையை விடு. யார் நீங்க? விடுன்னு பாரு. சொல்லுங்க. கையை விடுங்க. வா. காப்பாத்துங்க. ஏ, இப்ப இங்க இருந்து போக போறியா இல்ல அடி வாங்க போறியா? போறேன். டெய்லர் கடையில் 40லேருந்து 45 வயசு இருக்கிற ஆளு அவகிட்ட சண்டை போட்டுட்டு போயிருக்கான். இன்னொன்று ஸ்மிதாவோட புருஷன். அவன் எங்க தங்கியிருக்கான், என்ன செய்யறான், இதை பத்தி யாருக்குமே தெரியாது. அப்புறம் 3வது 20லேருந்து 22 வயசு பசங்க ஸ்மிதா கிட்ட சண்டை போட்டு போயிருக்காங்க. இவங்க எல்லாம் யாரு? இது எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சாகணும். ஆனா சார், இவங்களை எப்படி அடையாளம் கண்டுக்கிறது? ஸ்மிதாவோட வீட்ல இருந்து ஐடியும் கிடைக்கல, வீட்டு அட்ரஸும் கிடைக்கல, ஸ்மிதாவோடைய ஃபோன் நம்பரும் இங்க யார்கிட்டயும் இல்ல. எந்த வீட்டில் அவ வாடகைக்கு இருந்தாலோ அந்த வீட்டை கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி ஸ்மிதாவோட குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஒரு அனாத பொணத்துக்கு பேரு கிடைச்சாச்சு. ஆனா அந்த ஸ்மிதா யாரு? அவளுடைய குடும்பம், அவளுடைய ஹிஸ்டரி, அவளுடைய வாழ்க்கை எல்லாமே புரியாத புதிராவே இருந்தது. யாருக்கெல்லாம் ஸ்மிதாவை தெரிஞ்சிருந்ததோ அவங்களுக்கு அவளை 1 வருஷமா தான் தெரிஞ்சிருக்கு. அப்ப ஸ்மிதா தன்னுடைய மத்த வாழ்க்கையை எங்க வாழ்ந்தா? அதோட ஸ்மிதாவோட இந்த மரணம் அது இப்ப இருக்கிற வாழ்க்கைய சம்பந்தப்பட்டதா இல்ல கடந்த வாழ்க்கைய சம்பந்தப்பட்டதா? அம்மாவோட உறவை முறிச்சுக்கிட்டேன். நான் என்னோட வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்க போறேன். ஆனா வாழ்க்கை எனக்கு ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு புது அனுபவத்தை கொடுத்துச்சு. இந்தா சார், ஸ்மிதாவோட வீட்டு பக்கம் ஒருத்தன் இருக்கான். ஜென்மாஷ்டமி அன்னைக்கு ஃபேமிலியோட அவன் சில போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தான். அந்த போட்டோஸ்ல 2 பேர் கேப்சர் ஆயிருக்காங்க. இவங்க தான் ஸ்மிதா கூட சண்டை போட போயிருந்தாங்க. நான் அவள் லேண்ட்லார்ட் லலிதா கிட்ட கிராஸ் செக் பண்ணியாச்சு. அந்த 2 பேர் இவங்க தான். இந்த பைக்ல உட்காந்து தான் திரும்பி போயிருக்காங்க. ஆர்டிஓக்கு ஃபோன் பண்ணு. இந்த பைக் யார் பேர்ல இருக்கு? தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க, பின்னாடி போங்க. வாங்க, இங்க பாருங்க, குப்பை பொறுக்கிறவனோட பாடி கிடைச்சிருக்கு. மராட்டே, ஒரு குப்பை பொறுக்கிறவன யாரு இந்த அளவுக்கு கொடூரமா சுட்டிருக்க முடியும்? ஒரு வேலை பண்ணு, மொத்த ஏரியாவும் நல்லா அலசி செக் பண்ணிடு. சார், இத நீ வச்சுக்க. என் அழுத சமாளிக்கவே முடியல. என்ன சமாளிக்க முடியல? பல பேரை கொண்டுட்டு இப்ப முடியலன்னு சொல்றா. என்ன விளையாடுறியா? இங்க பாரு, ஆரம்பத்துல எல்லாருக்கும் அப்படித்தான் தோணும். ஒன்னும் இல்ல, உன்னால முடியும். கிளம்பு. இதுவும் பைக்கா? ஆமா சார். என்ன விஷயம்? ஸ்மிதாவை தெரியுமா? மர்டர் நடந்திருக்கு. இவ்வளவு மீட் பண்ண தானே போனேன் ஜன்மாஷ்டமி அன்னைக்கு. சண்டை போட. சார், நாங்க சண்டை போடுறதுக்காகலாம் போல. நான் ஜோகி கூட சும்மா போயிருந்தேன் சார். யார் ஜோகி? சார், அவன் ஸ்மிதா ஜோகியோட ஒய்ஃப் சார். ஆமா, சுமிதா என்னோட வைஃப் தான். ஆனா அவ என்ன ஏமாத்திக்கிட்டு இருந்தா. என்ன பண்ணா? அவ என்ன விட்டுட்டு அந்த மனோஜ் கூட ஓடி போயிட்டா. யாரு மனோஜ்? சார், முதல்ல அவன் என்னோட மனைவி என்கிட்ட இருந்து படிச்சான். அப்புறம் என் மனைவி அவன் உதவியோட என்ன அடிச்சா. இங்க என்ன நடக்குது? என்ன பண்ற? நான் இல்லாத நேரத்துல இதெல்லாம் பண்றியா? என்ன அடிச்சு போட்டுட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. சுமிதா அதுக்கப்புறம் திரும்ப வரவே இல்லை. ஜென்மாஷ்டமி நைட்டு நீ அவளை மிரட்டுறதுக்கு போன இல்லையா? சார், நான் அங்க போயிருந்தேன். ஆனா நான் அவளை அடிக்கவே இல்லை. சார், நான் ஒன்னு சொல்லவா? நீங்க தயவு செஞ்சு அந்த மனோஜை பிடிங்க. அவன் சுமிதா கூட என்னெல்லாம் பண்ணான்றதை அவனே சொல்லிடுவான். அவன் எங்க இருக்கான்? அவன் இருக்கிறது போரிவாலி. என்ன, ஸ்மிதாவை மர்டர் பண்ணிட்டாங்களா? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிறியாடா? எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஸ்மிதாவோட ஓடி போயிருந்தல, நீ தானே கல்யாணம் பண்ணிட்ட? இல்ல சார், நான் ஸ்மிதாவை கல்யாணம் பண்ணிக்கல. அவளுக்கு ஜோகேஷை பிடிக்காம போயிடுச்சு. ஏன்? அவன் ஆம்பளையே இல்ல. மனைவியை அடிச்சு துன்புறுத்தி அவன் தன்னுடைய ஆண்மையை காட்டியிருக்கான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு வேற ஒரு கனெக்ஷன் இருந்தது. அது ஸ்மிதாவுக்கு பிடிக்கவே இல்லை. தாக்கூர் சான்ல அந்த ரூமை நீ தான் கொடுத்தியா? டாக்கூர் சாலா? இல்ல சார், டாக்கூர் சாலை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. நான் அவளை பார்த்தே பல மாசங்கள் ஆகுது. அதோட அவ என்னை விட்டுட்டு போயிட்டா சார். நான் சங்கம் சாலை தான் சந்திப்பேன். அந்த ரூமை நான் தான் அவளுக்கு பிடிச்சு கொடுத்தேன். அட உள்ள வாயேன்.
இங்கே பாரு, இன்னிலேருந்து நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னிலேருந்து இந்த வீடு உன்னுடையது. பாரு, எல்லா பொருட்களையும் வாங்கி போட்டாச்சு. நல்லா இருக்குல்ல? என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களா? ஆனால் சார், ஸ்மிதா எனக்கு எந்த நல்லதும் பண்ணலை. கொஞ்ச நாள்லயே அவள் தன்னுடைய குணத்தை காட்ட ஆரம்பிச்சா. என் பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டா. யார் கூட போனா, ஏன் போனா எதுவும் தெரியாது சார். மராட்டே, கன்னு வச்சுக்கிட்டு ஓடுற இந்த பையன் யாருன்னு முதல்ல கண்டுபிடி. சார், சார், 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லேடி மனோஜ்ன்றவன் கூட இங்கே தான் தங்கிட்டு இருந்தா. ஸ்மிதா அவன் வீட்டில் இருந்து பணத்தையும் நகையை எடுத்துட்டு ஓடி போனதா தான் மனோஜ் சொல்கிறான். இல்ல சார், அவன் பொய் சொல்றான். ஒன்னா நம்பர் அயோக்கிய பையன். அவன் தன்னோட மனைவியை விட்டுட்டு இவ கூட எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருந்தான். அந்த விஷயம் அவன் மனைவிக்கு தெரிஞ்சதும் அவ வாழ்க்கையை நரகமாக்கிட்டா. சரி, மனோஜை தவிர்த்து இங்க ஸ்மிதாவுக்கு வேற யார் கூடச்சும் சண்டை? இல்ல சார். ஒண்ணு, அவ கூட ஒரு குழந்தையும் இருந்தது. குழந்தையா? யார் அந்த குழந்தை? அதெல்லாம் தெரியாது சார். சார், நீங்களே சொல்லுங்க. ஒரு பொம்பளை என் புருஷனை மயக்கனா நான் சும்மா இருப்பேனா? அந்த சக்காலத்தைய என் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்து அவளுக்கு பூஜையா பண்ண முடியும்? இவனுக்கு இது தேவைதான். எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டால. ஓடிட்டாளா? இல்ல நீ அவளை கொலை பண்ணிட்டியா? என்ன சார், நான் அவளை எதுவுமே பண்ணல சார். நீங்க என்ன எதுவும் சந்தேகப்படாதீங்க சார். ஒருவேளை இவன் கூட பண்ணிருக்கலாம். இவனை புடிங்க சார். நீ வாய மூடி, ஏதாவது உளராத. உன் கூடவும் ஸ்மிதா கூடவும் ஒரு குழந்தை இருந்துச்சு. அது யாரு? சார், குழந்தையா? டேய், யாரா அது? யாருன்னு சொல்லு. அட, முதல்ல என்ன பேச விடு. சார், அந்த பொண்ணு ஸ்மிதாவுடைய ரிலேட்டிவ். யார் அது? பேர் என்ன? எங்க இருந்து வந்திருந்தா? அவ பேரு கோயல் சார். அவளை பத்தி என்கிட்ட அவ இவ்வளவுதான் சொல்லியிருந்தா. ஸ்மிதா குழந்தையோட தங்கியிருந்த. ஆனா குழந்தை யாரும் தெரியாதாடா? சார், நிஜமா தான் சொல்றேன் சார், எனக்கு எதுவும் தெரியாது. வாவ், எவ்வளவு அழகா இருக்கு. எனக்காகவா? தேங்க் யூ. கோயல், என்னம்மா பண்ற? சார், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. மனோஜ் சரியா தான் சொல்லியிருக்கான். யோகி ஒரு கே. மஹித் தான் அவனுடைய கே பார்ட்னர். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஸ்மிதா யோகியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி யோகியோட அப்பா ஃபேக்டரியில வேலை பார்த்திருக்கா. ஸ்மிதா ஜோகியோட ஃபாதரோட ஃபேக்டரியில வேலை பார்த்தாளா? எஸ் சார். அவ அப்பனை கூப்பிடு. சார், ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. எந்த ஏரியால ஸ்மிதாவுடைய பாடி கிடைச்சதோ அங்க இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு வேன் கிடைச்சிருக்கு. அதுவும் ப்ளூ கலர் வேன். சார், அந்த லேடி திடீர்னு அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க. நான் அவளை தேடி வாசல் வரைக்கும் கூட போனேன். ஆனா அவளை அங்க காணோம். ஆனா ஒரு ப்ளூ வேன் அங்கிருந்து போறத நான் என் கண்ணால பார்த்தேன். சார், வேனுக்கு நம்பர் பிளேட்டே இல்ல. சேசஸ் நம்பரை வச்சு எல்லாத்தையும் கண்டுபிடி. யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு? ப்ளூ வேன்ல கடத்திட்டு போனதை தானே கீதாஞ்சலி சொன்னா. ஒருவேளை இந்த ப்ளூ வேனா இருக்கலாம். ஃபாரன்சிக்கு கூப்பிடு. ரைட் சார். ஆமாம் சார், ஸ்மிதா என் ஃபேக்டரியில் தான் வேலை பார்த்தா. அதோட ஜோகிக்கு அவளை பிடிச்சிருந்தது. அவங்க கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டாங்க. அதனால ஒரு நாள் என் வீட்டுக்கு அவங்கள சந்திக்க கூப்பிட்டேன். இது பாரு ஸ்மிதா, நான் ஒன்று தான் சொல்ல முடியும். என் பையன் உன்னை எப்பவுமே சந்தோஷமா வச்சுப்பான். அவ உன்னை மனசார லவ் பண்றா. என்ன, கல்யாணம் பண்ணிப்பல? சரி, நீங்க ஸ்மிதா கிட்ட உங்க பையனை பத்தி எல்லாத்தையும் விவரமா சொன்னீங்களா? உங்க பையன் கேன்னு அவகிட்ட சொன்னீங்களா? சார், நான் மாகிய ஜோகி கிட்ட இருந்து விளக்க பார்த்தேன். ஏற்கனவே அவன் பேரை கெடுத்துக்கிட்டான். அதை நான் ஸ்மிதா கிட்ட சொல்லல. அவன் எந்த ஊருக்காரி? அவ அட்ரஸ்? சார், சுமிதா எங்களோட ஃபேக்டரியில் ஒர்க்கரா இருந்தா. அதோட அவ எந்த பேப்பரும் எனக்கு கொடுக்கல. நானும் அவகிட்ட கேட்கல. அதுக்கப்புறம் அவன் என் மகனை விட்டுட்டு போயிட்டா. ஸ்மிதா உங்க பையனை விட்டுட்டா, அதனால தையக்கடையில் போயிட்டு சண்டை போட போனீங்களா? இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அவ ஜோகி விட்டு பிரிஞ்ச போனதுல இருந்து நான் அவளை சந்திக்கவே இல்லை. சொல்லப்போனா ஜோகி அண்ட் மாகி விஷயத்துல நான்
ஸ்மிதா அவனை விட்டு போனது சரிதான். அவளை மர்டர் பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணது இவங்க தான். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இல்ல சார், அப்படியெல்லாம் இருக்காது. ஆனா ஒரு விஷயம், அவளோட கடந்த காலமும் ரகசியமா தான் இருந்தது. அவ தன்னை பத்தி எதுவுமே எங்க கிட்ட சொல்லல. ஆனா ஒரு ப்ராப்பர்ட்டி விஷயமா யார் கூடவோ அவளுக்கு சண்டை நடந்துகிட்டு இருந்தது. இதை ஏன் சொல்றேன்னா, ஃபேக்டரிக்கு வெளியில யார் கூடவோ ஒரு நாள் சண்டை போடுறதை நான் பார்த்தேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? சொன்னா புரியாதா உனக்கு? உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். என் பின்னாடியே சுத்துறத முதல்ல நிறுத்து. அதை எப்படி விட்டுட முடியும்? இவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கே, எல்லாத்தையும் அப்படியே விட்டுறவா? என் கூட முதல்ல வா. கையை எடு. நான் உன் கூட வர மாட்டேன்னு சொல்றேன்ல. முதல்ல இங்கிட்டு போ. சார், தாரியில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி விஷயமா அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. தாரி? அதோ வரேன்ப்பா. முதல்ல மால்வாணிக்கு போவேன், அப்புறம் தான் வருவேன். ஊருக்கு வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சரி, போன வை. சொல்லு, எதுக்கு ஸ்மிதாவை கொன்ன? சார், நாங்க எதுவுமே பண்ணல. ஏன் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, எல்லாம் எனக்கு தெரியும். உங்களுக்குள்ள உறவு இருந்துச்சு. ஆனா ஸ்மிதா அவ குறுக்க இருந்தா, அதனால கொன்னுட்டீங்க. நான் ஸ்மிதாவை சுத்தமா வெறுத்தேன். வெறுப்பு ஸ்மிதாவை மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களையும் நான் வெறுப்பேன் சார். நான் ஏன் அவங்கள மாதிரி தெரிய மாட்டேங்கிறேன்? என்னால முடிஞ்சதுன்னு வைங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை பெண்களையும் நான் கொண்டு இருப்பேன். அதான் நான் கட்டின தாலி அவ கழுத்துல இருக்குல்ல, அதுவே அவளுக்கு பெரிய சேஃப்டியா இருக்கு. இது பெரிய விஷயமா? இது பெரிய விஷயமாடா? அவளை கல்யாணம் பண்ணி அவ வாழ்க்கையே நீ கெடுத்திருக்க. இப்ப சொல்றா, ஸ்மிதாவை எதுக்காக கொன்னீங்க, எப்ப கொன்னீங்க, எங்க கொன்னீங்க? சார், ஸ்மிதாவை நாங்க கொல்லல சார். ஆனா சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா கண்டிப்பா கொண்டு இருப்போம் சார். சார், நாங்க உண்மையதான் சொல்றோம், நாங்க கொலையெல்லாம் பண்ணல. அத நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். முகேஷ், இவனுங்களை கவனி. சார், நாங்க எதுவும் பண்ணல. சார் கண்டுபிடிச்சாச்சு. டாரி நாசிக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. நாசிக் போலீஸை காண்டாக்ட் பண்ணு. ஸ்மிதாவோட ஊரை கண்டுபிடி. ஓகே சார். சார், ஃபாரன்சிக்கு வேன்ல பிளட் ட்ரேசஸ் கிடைச்சிருக்கு. சார், இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் இந்த வேனை எப்பவோ வித்துட்டேன். ஆனா உன் பேர்ல தானே இருக்கு. சார், இதோட டெலிவரி நோட்டை எப்பவோ அவனுக்கு நான் அனுப்பியாச்சு. அதோட ஜெராக்ஸ் காப்பி என்கிட்ட தான் இருக்கு. அவன் தவன் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். யார் அந்த ஆளு? சார், அதை பத்தி நான் எதுவும் பெருசா என்கொயரி பண்ணல. ஆனா நல்ல விலை கொடுத்த, அதனால தான் நானும் கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டேன். அவன் முகத்தை பாத்தியா? ஸ்கெட்ச் பண்ண முடியுமா? இல்ல சார், எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லை. ஆனா நேர்ல பார்த்தா நான் சொல்லிடுவேன் சார். நல்லது. சார், ஸ்மிதா தாரிய சேர்ந்தவ. அவ மேல ஒரு கேஸும் நடந்துட்டு இருந்தது. அது என்ன கேஸ்? அபெட்மெண்ட் ஆஃப் சூசைட். அவ ஹஸ்பண்ட் விக்ரம், அவன் சூசைட் பண்ணியிருந்தான். என்ன? ஸ்மிதாவோட ஹஸ்பண்டா? இன்னொரு ஹஸ்பண்டா? நான் என் பையன் விக்ரமோட கல்யாணத்தை ஸ்மிருதா கூட நடத்தினேன். ஆனா அவ என் அப்பாவி மகனை கொன்னே போட்டுட்டா. அப்படின்னா? சார், என் பையனோட மூளை வளர்ச்சி சரியில்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மிருதாவோட அம்மா அவங்க மாமா மாமிய கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா நான் அப்பவே என் பையனோட மூளை வளர்ச்சியை பத்தி நான் தெளிவா சொல்லியிருந்தேன். ஸ்மிருதாக்கு பெரிய வீடு வேண்டியிருந்தது, டவுனுக்கு போக வேண்டியிருந்தது. அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே டவுனுக்கு போயிடலான்னு இருந்தோங்க. ஆனா கல்யாணம் நடந்த கொஞ்ச நாள்லயே அவ தன்னை குணத்தை காட்ட ஆரம்பிச்சா. இல்ல, நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு நீ என் கூடவே இருக்கணும், சரியா? இல்ல சொல்றத கேளு. நீ என்னோட மனைவி தானே? சொல்ல மனைவி தானே? அப்போ நான் உனக்காக பாட்டு பாடுவேன், நீ டான்ஸ் ஆடணும், சரியா? இங்க பாரு, இல்ல நீ முதல்ல நீ முதல்ல டான்ஸ் ஆடு, நான் பாடுறேன், நீ ஆடு, சரியா? இல்ல அடிச்சுவேன். ஆட மாட்டேன். இன்னொரு தடவை கையை ஓங்கனன்னு வை, கையை வெட்டிடுவேன். புருஷன் கிட்ட யாராவது இப்படி எல்லாம் நடந்துப்பாங்களா? என் பையன் அவளை மனசார நேசிச்சான் சார். ஆனா அவ விக்ரம படாத பாடுபடுத்தினா. அது அப்புறமா விக்ரம் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் நீங்க ஸ்மிதா மேல அபார்ட்மெண்ட் ஆஃப் சூசைட் கேஸை போட்டு வீட்டை விட்டு விரட்டிட்டீங்க. நான் வேற என்ன பண்ண முடியும்?
அவளை தலையில தூக்கி வச்சு ஆட சொல்றீங்களா? எட்டி உதச்சி வீட்டை விட்டு விரட்டி விட்ட. என் பையனை கொண்டவளை முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடே. இங்க இருந்து போயிடு. போ. முதல்ல போடே. போ. ஆண்டி கதவு திறங்க. ஆண்டி ஆண்டி கதவு திறங்க. சரி, விக்ரம் இறந்ததுனால கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டியில அவளுக்குமே உரிமை இருக்கு. ஸ்மிதாக்கு அவளுக்கா? அது எப்படி? என் பையன் போனதுக்கு அப்புறம் அவன் உரிமையும் போச்சு. ஸ்மிதாவோட அம்மா இங்க இருக்காங்க. என்ன ஆச்சு? ஸ்மிதாவை தெரியுமா? ஆ, அவ என்னோட பொண்ணு. என்னாச்சு? இங்க பாருங்க. சரி, உன் பேர் என்ன? கோயல். உள்ள போய் விளையாடுறீங்களா? நாங்க பேசணும். நீ உள்ள போ. என்ன விஷயம் சார்? உங்க பொண்ணு ஸ்மிதா இப்போ உயிரோட இல்ல. என் பொண்ணு மேல என்ன படுபாவியோட கண்ணு படுது தெரியல சார். அவளுக்கு ஒரே ஒரு கனவுதான் இருந்தது, டவுனுக்கு போகணும், நல்ல வேலை பார்க்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும்னு. ஆனா நான் ஒரு ஏழை விதவை, என்னால எப்படி அவளை டவுனுக்கெல்லாம் அனுப்ப முடியும்? பக்கத்து ஊர்ல இருந்து கூட நான் ஒரு மாப்பிள்ளை அவளுக்காக தேடி வச்சிருந்தேன். ஆனா அவளோ மும்பைக்கு ஓடி போயிட்டா, அவளோட அத்தை மாமா வீட்டுக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவளோட அத்தையும் மாமாவும் அவளை சமாதானப்படுத்தி இங்கேயே கொண்டு வந்து விட்டாங்க. வயசுக்கு வந்த ஒரு பொண்ணை பாத்துக்கிறதுக்கு யாருக்கு தான் முடியும்? அவளோட அத்தை தான் ஒரு வரத்தை கொண்டு வந்தாங்க. அவன் பேருதான் விக்ரம். அவனுக்கு பெரிய வீடு இருக்குன்னு சொன்னாங்க, பணக்காரன்னு சொன்னாங்க. இதையே சாக்கா வச்சு இவன் மும்பைக்கும் போகலாம். சுமிதாவும் ஒத்துக்கிட்டா. அவ அத்தையும் சொன்னா பையன் ஒரு அப்பாவின்னு. ஆனா அந்த பையனுக்கு மூளை கோளாறுன்னு எனக்கு சொல்லவே இல்லை. என்னோட பொண்ணு அந்த பையன் கூட சந்தோஷமாவே வாழல. ஆனாலும் விதியேன்னு வாழ்ந்துகிட்டு தான் இருந்தா. அதுக்கப்புறம் விக்ரமோட மரணத்துக்கு பிறகு அந்த வீட்ல இருந்து அவளை பாவம் விரட்டி விட்டுட்டாங்க. அப்புறம் எல்லாரும் இவளை குத்தி காட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவ சூரஜ்ங்கிறவனை காதலிச்சா. சூரஜ்? ஆமா, இவளுக்காக அவன் என்ன வேணும்னாலும் பண்ணுவான். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 2 குழந்தையும் பிறந்துச்சு, கோயல், பிரஜ்வல். அதுக்கப்புறம் அவங்க நைகாவுக்கு போயிட்டாங்க. அங்கதான் சூரஜுக்கு இந்த குடிப்பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அன்னையில இருந்து வீட்ல எப்போதுமே சண்டை தான். ஒரு நாள் பிரஜ்வல் தான் தன்னுடைய அப்பாவை கொன்னுட்டதா எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. பிரஜ்வல் அப்படின்னா ஸ்மிதாவோடையும் சூரஜோடையும் பையனா? ஆமா. அப்புறம் அவனை சிறுவ சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்மிதா கோயிலை கூட்டிக்கிட்டு மும்பைக்கே போயிட்டா சார். ஆனா மும்பையிலயும் யாரோ ஒருத்தன் கோயில் கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கா சார். கோயில் கிட்ட தப்பாவா? ஆமா சார். அதுக்கப்புறம் சுமிதா கோயிலை இங்க விட்டுட்டு அவ மட்டும் போய் கோயல், நீ மும்பையில் உங்க அம்மா கூட இருக்கும்போது இவர் கூட தான் இருந்தியாமா? இந்த ஆள் ஒன்னு அம்மா, இந்த அங்கிள் ரொம்ப கெட்டவரு. ஸ்மிதா, அது வெளியே போ, வெளியே போ இங்க இருந்து. ஜூவ்னைல் ஹோமுக்கு கால் பண்ண. பிரஜ்வல் உடனே பார்த்தாகணும். அப்புறம் மனோஜ், அவனை தூக்கு. எஸ் சார்.
நீ காப்பகத்துல இருந்து தப்பி ஓடி வந்திருக்க கூடாது. ஏன்பா ஏன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க? எனக்கு பணம் வேணும். இப்ப எதுக்காக கேக்குற? எனக்கு பழி வாங்கியே ஆகணும். நம்மள முக்காவாசி பேர் உள்ள வெளியன்னு வேற வேற வாழ்க்கைய வாழுவாங்க. அந்த ரெண்டு வாழ்க்கையும் எப்பவும் ஒன்னா சேராது. நம்ம மக்கள் கண்ணோட்டத்துல எப்படி தெரியுறோமோ அதே மாதிரிதான் நம்ம காட்டவும் விரும்புறோம். ஆனா ஸ்மிருதா என்னத்தை தான் விரும்புனா? வாழ்க்கையில ஒவ்வொரு பாதையிலயும் அவ ஒரு புது முகத்தோட தான் நின்னா. ஸ்மிருதாவோட கொள்கைகள் புரியலையா இல்ல அவ கொள்கையிலேயே கோளாறு இருக்கா? இது சொல்றதுக்கே கஷ்டமா இருந்தது. ஆனா ஸ்மிருதாவோட ஒவ்வொரு சம்பவத்திலுமே பாத்தீங்கன்னா ஒரு புது கதவு உருவாச்சு. சார் 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 நான் எதுவும் பண்ணல சார். உன்ன மாதிரி புறம்போக்கெல்லாம் சின்ன குழந்தைங்க மேல கை வச்சா அதுக்கு என்ன தண்டனைன்னு தெரிஞ்சுக்கணுமாடா உனக்கு? சார் அடிக்காதீங்க சார். சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சார் சார் சார், பிரஜ்வால் அங்கிருந்து ஓடி போயிட்டான். இப்பதான் சொன்னாங்க. குப்பு பொறுக்கிறவனை கொலை பண்ணதுலயும் இவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ். அதுக்கப்புறம் மால்வனி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சொல்லு, இங்க எக்ஸாக்ட்லி என்ன நடந்துச்சுன்னு. பையில என்ன இருக்கு? இல்ல இல்ல வேணாம், என் கண்ணு இருக்கு. கன்? நிஜமான கண்ணா? டம்மியா? இது சுடுமா? இவன் ஏன் போய் சொல்றான்? இவங்க அம்மாவை கொன்னது யாரு? பிரஜ்வல், நீ எதுக்காக போய் சொன்ன? ஏன் அம்மாவை கொன்னன்னு போய் சொன்ன? எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நீ உன்னுடைய அம்மாவை கொல்லல, இருந்தும் ஏன் போய் சொன்ன? யாராச்சும் உன்னை மிரட்டினாங்களா? யாரும் என்ன மிரட்டல சார். ஆனா அம்மாவோட மரணத்துக்கு காரணம் நான் தான். நான் அவங்க கூட இருந்திருந்தா உயிரோட இருந்திருப்பாங்க. அப்ப நீ உங்க அம்மாவையும் கொலை பண்ணல? இல்ல. அப்ப உங்க அப்பாவை எதுக்கு கொன்ன? சொல்லு, என்ன நடந்துச்சு? நாங்க சந்தோஷமா வாழ்ந்து வந்தோம். அம்மா, அப்பா, நான், கோயில். அம்மா இங்க எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பா குடிக்க ஆரம்பிச்சாரு. அம்மாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா தினமும் அழுவாங்க. ஆனா தன்னுடைய வருத்தத்தை அவங்க காட்டிக்கவே மாட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாண்டு வீட்டுக்கு வரும்போது அப்போ நீ உங்க அப்பாவை கொல்லலன்னு ஏன்பா போலீஸ் கிட்ட சொல்லல? நான் போலீஸ் கிட்ட சொன்னேன், நான் கொல்லலன்னு சொன்னேன். ஆனாலும் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த ஆளை பத்தி ஏன் போலீஸ் கிட்ட சொல்லல? ஏன்னா நான் அந்த ஆளோட முகத்தை சரியா பார்க்கவே இல்லை. அந்த ஆளு யாருன்னு எனக்கு அப்ப தெரியல. நான் வெறும் அவனோட செருப்பை மட்டும்தான் பார்த்துருந்தேன். நான் சீர்திருத்த பள்ளியிலிருந்து தப்பிச்சு பாட்டியை பார்க்க போறப்போ அதே செருப்பை பார்த்தேன். சொல்லு, இதெல்லாம் எதுக்காக பண்ண? கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மிதா தன்னோட வீட்டை விட்டுட்டு மும்பைக்கு வந்தா, கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக. அப்போவே அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவளோட மாமி அவளை திருப்பி அனுப்பிட்டா. ஸ்மிதாக்கு அப்போ இந்த விஷயம்லாம் தெரியாது. ஆனால் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தது. நான் ஸ்மிதாவை என் புருஷன்கிட்ட இருந்து தள்ளி வைக்க நினச்சேன். அதனால விக்ரமுக்கும் ஸ்மிதாக்கும் நான் கல்யாணம் பண்ணேன். விக்ரம் இறந்ததுக்கப்புறம் ஸ்மிதாவை முழுசா அடையலான்னு நான் நினச்சேன். ஆனால் விக்ரம் செத்ததுக்கப்புறம் அவ சூரஜை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனால் நானும் பின்வாங்கலை. நான் சூரஜுக்கு குடிப்பழக்கத்தை கற்றுக் கொடுத்தேன். ஒரு நாள் என்னால் முடியல. நான் ஒரு பிளான் போட்டு சூரஜ் கூட தண்ணி அடிக்கும்போது, ஆனால் அதுக்கப்புறம் அவ ஜோகியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஜோகி அவளுக்கு உடனே தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சா. ஸ்மிதா உடனே மனோஜ் பின்னாடி போயிட்டா. ஆனா மனோஜ் அவ பொண்ணை தப்பா பார்த்த உடனே
அவ மனோஜை விட்டுட்டு மூர்த்தி நகர்ல வாழ ஆரம்பிச்சிட்டா. ஆனா நீ திருந்தவே இல்லை. நீ திரும்பவும் அவளை தேடிக்கிட்டே இருந்திருக்க. அவளை தேடி கண்டுபிடிச்சு நீ அவளை கொலை பண்ணிட்ட. சார் நான் அங்கே போயிருந்தேன் சார். ஆனால் நான் தனியாக ஸ்மிதாவை கொலை பண்ணலை. அவளுக்கு ஒரு லவ்வர் இருந்தான். நான் ஸ்மிதாவோட மாமானுக்கு கொஞ்சம் கடன் கொடுத்துருந்தேன் சார். ஆனால் நான் போய் பணம் கேட்கும் போது இல்லைன்னு சொல்லிட்டான் சார். பொண்ணு தரேன்னு சொன்னா அவன் தூரத்துலேருந்து ஸ்மிதாவை காமிச்சான். இவ தனியாக இருக்கா, அப்பாவி, இவளுக்கு ஒரு துணை வேணும்னு சொன்னா. நான் ஸ்மிதா பின்னாடி அலைய ஆரம்பித்தேன் சார். அவளே என்னை லவ் பண்ணா சார். ஆனால் மாமா அயோக்கியனாக இருந்தான் சார். என்னை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தான். எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற ரிலேஷனை என் மனைவி கிட்ட சொல்லுன்னு சொன்னான் சார். அவன் என்கிட்ட பணமும் கேட்டான். என்னை பிளாக்மெயில் பண்ண சொல்லி ஸ்மிதா கிட்டேயும் அவன் சொன்னான் சார். நான் ஏமாத்தின விஷயம் எப்போ ஸ்மிதாக்கு தெரிஞ்சதோ அவள் என் குடும்பத்தை அழிக்க தயாராயிட்டா சார். நான் தினேஷ்க்கு நிறைய பணம் கொடுத்தேன். அவன்கிட்டயும் அதை சொன்னேன் சார். ஒருத்தன் வாழ்க்கையில முன்னேறணும்னா தலையெழுத்த குறை சொல்ல மாட்டான். தலையெழுத்த மாத்தி எழுத அவன் முயற்சி பண்ணுவான். ஸ்மிருதாவும் தன்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்ணா. ஒரு பெண் தனியா இருந்தாலே இந்த ஆண்கள் அனுதாபம் காமிக்கிறதுக்கு தயாராயிடுவாங்க. ஆனா எப்போ ஒரு பெண் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க பாக்குறாளோ அப்ப அவளுக்கு உதவி செய்யறத விட்டுட்டு அவ கடந்த காலத்தை காமிச்சு அவளை ரொம்ப பலகீனமாக்குவாங்க. ஸ்மிருதாவும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழணும்னு கனவு கண்டிருந்தா. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. கடைசியில என்னாச்சு? அவ தன்னுடைய தலையெழுத்த தன் கையால திரும்ப திரும்ப அழிச்சுக்கிட்டு இருந்தா. ஒருத்திய மட்டும் அவ நம்பினா. அதான் அவளுடைய மாமா. அவ சட்டத்தோட கதவை கடைசி வரைக்கும் தட்டவே இல்ல. அவ மாமியும் அப்படிதான் பண்ணா. ஸ்மிருதா மேல தன்னுடைய கணவனோட கண்ணோட்டம் தப்பா இருந்துச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சது. ஆனா அவ என்ன பண்ணா? தன்னுடைய தலையெழுத்த கூட அவ சமரசம் பண்ணிக்கிட்டா. அவ நேரா ஸ்மிருதாவோட தலையெழுத்த மொத்தமா நாசம் பண்ணிட்டா. குற்றவாளி நமக்கு நெருக்கமானவனா இருக்கலாம். அவனுடைய குற்றங்களை அதை நீங்க அலட்சியப்படுத்த கூடாது, மறைக்க கூடாது. இல்லனா நீங்களும் குற்றவாளி ஆயிடுவீங்க. இத சொல்லிட்டு நான் திவ்யாங்கா திரிபாதி தஹியா விடை பெறேன். மீண்டும் சந்திக்கலாம் ஒரு புது கேஸோட. அதோட தொடர்ந்து பாருங்க கிரைம் பேட்ரோல், விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய் ஹிந்த்.